அஸ்ஸலாமு இன்றைக்கி என்ன லஞ்ச் நம்ம வீட்டில்னு பார்ப்போமா. ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எப்பயுமே கட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுவேங்க. ஸோ காய்கறிலாம் வந்து பார்த்திங்கன்னா கேரட், அதுக்கப்புறம் சொரக்காய், அப்புறம் கோஸ், இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு சாம்பார் வச்சுருக்கேன். நல்ல வந்து சக்தி சாம்பார் பொடிங்க. இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்துகிட்டு வந்தனோ இல்லையோ இந்த மசாலா பொருட்கள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் எல்லாம் பண்ணி வந்து காய் வேக வைக்கிறதுக்கு மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து கீரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து $2ங்க. இந்த கீரை $2, அதாவது நம்ம ஊரில் வந்து இதை ₹20க்கு நம்ம வாங்குவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து ₹160 ஆகுது. ஸோ ஆனால் இந்த ஊருக்கு வந்து இது சீப். ஏன்னா நான் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதையே வந்து $5க்கு பார்த்தேன். ஸோ அதனால் வந்து நான் வால்மார்ட்டில் தான் இந்த கீரை வாங்கினேன். ஸோ பாருங்கள், நல்லா சூடாக சாதம், அது கூட வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை வந்து ஃபஸ்ட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது கூட லைட்டாக மசாலா போட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் கீரையுமே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய், கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு தாளித்து நல்லா வெங்காயம்லாம் தாளித்ததுக்கப்புறமா கீரையை போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். நம்மகிட்ட தேங்காய் பால் தானே இருக்குது, அதனால் ஸோ தேங்காய் பால் கொஞ்சமாக போட்டுட்டு அது கூட வந்து காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுட்டேன். ஸோ இதான் நம்மளோட லன்ச் இன்றைக்கி. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் கீரை செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அருமையான சாப்பாடு. நாளையோட லன்ச் நாளைக்கு பார்ப்போம்.